ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் பீமன் காட்டு வீதியைச் சார்ந்த சத்யநாராயணன் லாவண்யா தம்பதிகள் திருமணமாகி 4 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 5 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. அதுல இருந்து 3வது மாதம் தான் அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அரிசி வச்சிருக்கீங்களா? அதே போல அன்னதானத்திற்கு ஒரு சிப்பம் அரிசியும் காணிக்கையாக விளங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய் கொடுத்த வரப்பிரசாதம். இங்க பாரு தங்க, இங்க பாரு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. அதே போல நான் 3 அமாவாசை போயிட்டு வந்தேன், எனக்கு இன்னும் ஒன்னும் நடக்கலன்னு சொல்றவங்க 3 மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டீங்க. அதுல இருந்து 1 வருஷம் கெடு வச்சுக்கோங்க. முன்ஜென்ம சாப பின்னி கர்மபலன் அத்தனையும் வேறு எடுத்து நித்த உங்களுக்காக வாதாடி கூடிய விரைவில் உங்களுக்கும் மனமிறங்கி மலையில செல்வத்தை அம்மா கொடுப்பாங்க. 1 வருஷம் கெடு முடிஞ்சிருச்சுன்னா மீண்டும் வந்து கும்பப்படையில் சாப்பிடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. சொல்லுங்கப்பா, அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? 4 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடுந்தவ வாழ்க்கைக்கு ஆண் வாரிசாக அம்மா வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையில நாங்க நம்பவே இல்லை. நான் உண்மையா ஆனாலும் மனசார நம்பணும். அந்த நம்பிக்கை உண்டான பலன் கண்டிப்பா அந்த வருஷத்துலயே கண்டிப்பா நடந்தது. நம்பிக்கையோட கண்டிப்பா உண்மையா கண்ணீரோட வேண்டும்னா கண்டிப்பா நடக்கும். ஆனா 5 மாசம் தொடர்ந்து வந்தீங்க இல்லையா? அது 5 மாசம் ஒரு நம்பிக்கையோட வந்து உள்ளுக்குள்ள மனசேறி அம்மாட்ட கண்டிப்பா வேண்டின பிறகுதான் எங்களுக்கு கடந்தது. 5 மாசம் அம்மா ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. அது என்ன கருத்தங்கணும் எப்படி நினைச்சீங்க? என்ன பேர் இருந்தது? அந்த தருணம் எப்படி இருந்தது? கருத்தங்கணும் சந்தோஷமா அம்மாவை நினைச்சீங்களா? வீட்டுல இருந்த கருத்தங்கணும் நினைச்சோம். சரி, நீங்க உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே நாங்க கண்டிப்பா. அதே போல உங்களை போல மழலை செல்வத்திற்காக தேடி வர அத்தனை தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமாயி இல்லைங்காம மழலை செல்வத்தை அள்ளி கொடுப்புன்னு வேண்டிக்கங்க. கண்டிப்பா ஆத்மபூர்வமா நம்பினாங்கன்னா கண்டிப்பா அம்மன் வரக்கூடாது. நாங்க உண்மையா உணர்ந்தது ஆத்மபூர்வமா நம்பிக்கையோட சாமியோட கும்பிண்டா கண்டிப்பா நடக்கும். நான் இவ்வளவு ஆத்மபூர்வமா கடைசி 5வது மாசம் வந்து கண்ணீர்ல இருந்து தண்ணி வந்து அந்த அம்மன் அப்போதான் ஏறிட்டு அந்த 2 மாசமே எங்களுக்கு அனுபவிச்சு.